எது ஒரு பெரிய பட்டிமன்றம், எது முழுமையான பட்டிமன்றம் என்பது எப்படின்னா, வந்திருந்த சபை சுவைஞர்கள் ரசிகர்கள் நிறைவரைக்கு உட்கார்ந்து அந்த அரங்கம் நிறைஞ்ச அரங்கமாகவே பட்டிமன்றம் முடியந்தட்டிக்கு இருக்கும்போது தான் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டிமன்றம். அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவும் பெரியவர்கள் அவங்க உட்கார்ந்து கேட்டதான் சார் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதான் முக்கியம். அதனால் அவங்களுக்காகவே இந்த தலைப்பு நல்லா கரெக்டாக அவங்க ஐயா அவர்கள் கலையமுதன் அவர்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கார். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப நுண்ணியமாக அழகாக இருக்கும். அந்த காலத்தில் நகைச்சுவை பாருங்களேன், படங்களில் அவ்வளோ அழகாக இருக்கும். எம்ஆர் அவர்களை கோர்ட்டில் கேட்டாங்க, உங்கள் துப்பாக்கி நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், நான் யாரை சுட்டனோ ராமச்சந்திரன் உசுரோடு இருக்கார், என்னை சுட்டு துப்பாக்கி நானும் உசுரோடு இருக்கேன், அப்புறம் எதுக்குங்க அந்த துப்பாக்கி லைசன்ஸு? ஏங்க உயிரோடு இருக்காளுக்கு எதுக்குங்க லைசன்ஸு? பார்த்தீங்களா, ஒரு சீரியஸான விஷயந்தான். அவர் படங்கள்லேயும் அது இருக்கும். பழைய பாண்டியான்னு ஒரு படத்தில் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் எம்ஆர் வருவார், டே ஏன்டா அவனை அடிக்கிறீங்க, ஐயா கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டேங்கிறா, ஐயா ஏன்டா கொடுத்தீங்க, ஐயா இல்லேன்னு கேட்டேன் கொடுத்தேன், இல்லாவிட்ட கொடுத்தா எப்படா திருப்பி தருவியா, ஓடியே போயிட்டாங்களா பூரா பேரும். சின்ன விஷயந்தான். காலங்காலமாக நம்ம கடனுக்கு சிக்கல இந்த ஒரு பாயிண்ட் தான். இல்லேன்னு கேட்குறானே பாவம், இல்லேன்னு கொடுத்தீங்களே எப்படி திருப்பி தருவேன்? எத்தனை வருஷம் யாராவது யோசிச்சுமா சார்? சின்ன நுணுக்கம் தான். அதனால தான் அவங்கெல்லாம் சாதித்தார்கள், இன்னும் நிலைச்சி நிற்கிறார்கள். இப்படி ஒரு எல்லாமே டிஎஸ் பாளையா பாருங்கள், மதுரை வீரன் படம், அதை எம்ஜிஆருக்கு தொடக்கத்தில் ரொம்ப நாள் ஓடின படம். அதில் பாருங்கள், வீரன் ஓடிடுவார் கதாநாயகன். ஆனால் வீரனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், அது தளபதி டிஎஸ் பாளையா லக்குடி லக்குடின்னு அவர் குதிரையே கழுது மாதிரி ஓட்டி போவார். போயிட்டு திரும்பி வந்தோன்னே அரசர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். மண்டே சொரிஞ்சிட்டே மதிய வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கும். அதனால் எல்லாமே முறையாக இருந்தது சார். பெரியவங்க காலத்தில் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. திரைப்படங்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? தேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் அப்போல்லாம் ₹1 4 தான். அது ஒரு முறையாக இருக்கும். ₹1 நாங்கள் இந்த டூரிங் தேட்டரில் 3/4 டிக்கெட்டு, ₹4 முறுக்கு, இவ்வளோதான் படம். ஆனால் இன்னைக்கு பாப்கார்ன் ₹500 சார். கூம்பு இவ்வளோ பெரிய கூம்பில் பாப்கார்னை போட்டு தூக்கிட்டு வரேன். ஒருத்தர் எட்டி பார்க்குறேன்னு முந்துன்னு உள்ளே விழுந்துட்டான். அப்புறம் அவனை கைத்தை கட்டி தூக்கியிருக்காங்க. நல்ல வேலைக்கு நீச்சு தெரிஞ்சவனாக இருந்தேன். இப்படி இருக்குது சார். இன்னைக்கு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பழைய படம். அப்போ சொல்கிறேன், இப்போ பாரு, அந்த பாலத்தில் கதாநாயகன் வருவார், குதிரை மிரண்டு ஆற்றுல விழுந்துருவார், ₹100 பந்தயம். அவன் சொன்னேன் அதெல்லாம் விழ மாட்டார். 2 பேரும் பந்தயம் கட்டினாங்க. குதிரையில் வந்தார் கதாநாயகன், விழுந்துட்டார். கொண்டாடா ₹100. எப்படா அப்படி கரெக்டாக சொன்னேன்? ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன்டா. அவன் சொன்னேன் நானும் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, அப்புறம் விழ மாட்டான்னு சொன்னேன். நேத்தான் விழுந்துட்டேன், இன்றைக்கி சூதானமாக போயிடுவார்னு பார்த்தேன், அதே இடத்துல விழுந்துட்டானே. அவன் என்ன நினச்சிருக்கான், தினமும் வண்டியில் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் தப்பு கிடையாது சார். இப்படி தான் சார் ரசிக்கேன். ஒவ்வொரு மணித்துளியையும் ரசித்து ருசித்து வாழ்கிறவன் தான் நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியோடு மனநேர்வோடு. எல்லாத்துலேயும் கள்ளங்கோடத்தை பார்த்தோம்னா எடுக்கா சார். காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது சார். காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது. காரணம், இந்த நாட்டில் கால் இல்லாமல் எத்தனை பேர் சாய்ச்சிருக்கான்னு நினச்சி பாருங்க சார். கலர் கலராக கண்ணாடியிலேயே விதவிதமான கண்ணாடியிலே நினைக்கிறோம், வருத்தப்படுறோம். ஆனால் கண் பார்வை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார். அப்படி நினச்சி அன்றைக்கி ஆறுதல் படுங்க. ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், சண்முகா மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ விதமான நோய்கள் என்னென்ன வியாதிகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீ இறைவா என்னை படைச்சிட்டேன்னு சொல்லி நன்றி சொல்லுவீங்க. எப்பவுமே இருக்கிற வச்சு சந்தோஷப்படவே நம்ம பாம்பு. அது அப்படி அப்படி துடிச்சு ஓடிக்கிட்டே இருப்போம். பேராசை தான் சார். பார்த்தீங்களா, ஒருத்தெல்லாம் புது சட்டை போட்டு வந்தேன் அந்த தீபாவளிக்கு. அப்படி முன்னுக்கு வந்து இழுத்து விட்டேன். ஒரு வயலும் பார்க்கல. அப்புறம் இங்கிட்டு போய் எல்லாத்தையும் என்ன எப்படி இருக்கீங்க, என்ன தீபாவளிக்கு சட்டையெல்லாம் எடுத்தாச்சா அவங்ககிட்ட, அப்பையும் கேட்கல. வெறுப்பாயிட்டேன். சட்டையை கழுத்து உதறேன், அப்பையும் எவனு கேட்கல. வெறுத்து போய் படுத்துட்டான் சார். அந்த ஊரில் நடிச்சாமல் ஒரு 12:30 மணிக்கு ஒரு 13 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஐயோயோன்னு ஓட்டிருக்காங்க. அப்பயும் சட்டக்காரியம் போய் இங்கிட்டு போங்க ஹலோ என்னைய பாருங்க
என்னை பாரு இங்கிட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். அப்போ தான் ஒரு கிழவி கேட்டுச்சு, ஏலே குமரேசா சட்டை புதுசாடா? அட கூறுகட்ட கிழவி, காலையில் கேட்டிருந்தா நான் எதுக்கு பாஞ்சு வீட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படின்னா. ஒரு சின்ன சட்டை நீங்கள் பாராட்டினா இத்தனை வீட்டுக்கு தீக்கிளி ஆயிருக்குமா சார்? இப்படி ஆட்கள்லாம் உண்டு. அதுக்காக சொல்கிறேன். இப்போ எதுக்காக இந்த சட்ட ஜோக்குங்க சொன்ன நீங்கள் கேட்கலாம். நான் நடுவர், எதையும் சொல்லலாம். உங்கள் தலையெழுத்து கேட்டுட்டு தான் போகணும். என்ன செய்ய சொல்கிறீங்க? எனக்கு ஒரு ஃப்ரீடம் நடுவர். அதுக்காகத்தான் நடுவர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இதுனா தலைப்புக்குள்ளேயே பேசணும். அந்த காலம் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம என்னத்தை செய்ய முடியும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த காலம் நொந்த காலமாக போயிடும். ஆனால் நல்லா இருக்கு சார். ஆனால் அன்றைக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மது சாப்பிட்ற இருப்பார். வேற இங்கே அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் மனிதன் மதுவை குடிக்கிறான், நம்ம நாட்டில் தான் மது மனிதனை குடிக்கிறது. அதான் கண்ணதாசன் பாருங்க, அவருக்கு 3 பக்கம் கடல், கண்ணதாசனுக்கு 4 பக்கம் கடன் அப்படின்னா. பாட்டெழுதி வாங்கிய பணமெல்லாம் நோட்டெழுதி வாங்கிய கடனுக்கே சரியாக போகுது. ஆனால் சிலர் நம்ம ஊரில் பாருங்கள், இந்த காலத்தில் அவங்க வர்ற அவதியும் சொல்லணும். எங்கள் ஊரில் ஒருத்தன் சாப்பிட்டேன்னா, நான் 5-6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு வீச்சர் வால் எடுத்துட்டு 20 ரோடு அளந்து போய், ஏய் தொலைச்சி போண்டா 8 மணிக்கு வந்து படுத்துருவேன். நீட்டாக பிரச்சனை இருக்காது. மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், ஏய் தொலைச்சி போண்டா 8 மணிக்கு வந்து. 7 வருஷமா சார். இப்போ தான் ஒரு 4 நாளாக சத்தம் இல்லை. ஏன்னா அந்த அருவா தொலைச்சி விட்டேன். இப்போ யாருக்கும் சிரமம்லாம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சார், சார் ஆட்டு உரல், எங்கள் ஊரில் நாங்கள் கிராமத்தில் வருஷத்தில் ஒரு நாள் தோசை சாப்பிடுவோம் சார். அப்போ தான் எங்கள் அப்பா தேடுவார், அந்த உரல் எங்கே இருக்குன்னு. மண்ணுக்குள்ளே கிடக்கும். தோண்டி எடுத்து கழுவி 2 பேரும் சேர்ந்து மாவாட்டி அந்த தோசை சுட்டாங்கன்னா மணக்கும். அப்படி அது ஒரு வேர்வை சிந்தி வேலை செய்யுது. வேர்வையை சேமிப்பவன் வியாதியை சேமிக்கிறான் ஒரு வாசம் உண்டு. இந்த ஆட்டு உரல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு வந்துடுச்சு. கைதட்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறீங்க. என்னன்னா டாக்டர் சார் இருக்கார். ஒரு ஆள் கைதட்ட வந்தால் டாக்டர் பார்த்தோன்னே சும்மா நகைச்சுவை சார், என்ன நகைச்சுவை அது இப்படி தான் சார். அன்னைக்கு பார்த்தோம்ல பட்னி சாவு, இன்னைக்கு கிட்னி சாவு, சட்னி சாவு, எத்தனை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லோரும் என்ன நினைப்போம், ஆஸ்பத்திரி கூட்ட வரும் நினைப்போம். ஆனால் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி அது 50 ஆண்டு காலம் நடத்தி மக்கள் மனதிரிதான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சார். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது சார். நான் எத்தனையோ பேரை பார்த்தேன். உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற, நான் தொடக்கத்தில் சொன்னதான் கலையமுதன் சாருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள். இப்படியாப்பட்ட நட்பு கிடைப்பதான் சார் அதிசயம். நல்ல முன் வரிசையில் இருக்கும் அனைவருமே இன்னொரு ஆளை தூக்கி விட்டு பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா. அது நம்ம ஊரில் நடக்காது சார். எடுத்து வீட்டுக்காரே ஒரு டியூஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பேன். 1350 ரூபா மாத இஎம்ஐயில் வாங்கி நிறுத்திருப்பேன். பாவம் கஷ்டப்பட்டேன் இருக்கட்டுமே நினைக்கணும்ல. இந்த பார்த்துட்டு அப்படியா 5 மணிக்கு புளிய மரத்தில் மோதி அந்த டியூஸ் பெட்டியை கட்டப்பையில் போட்டு அள்ளிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதில் தான் அந்த ஒரு பெருமூச்சில் தீக்கிரை ஆயிருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கிற மத்தியில் இப்படி நட்பு. ராமாயணத்தில் ஒரு நட்பு இருக்குது. என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான்னு நினைக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, எல்லாரும் பேசுகிறேன், நம்மளும் ஒரு ஒன்று பேசுவோமே. ரைட்டாக தப்பு ஒன்று பேசுவோம். பேசுங்க, யார் கேட்க போகிறான்றீங்களா? அவர் சொல்ல பேசுங்க. உண்மையிலே ராமனை பார்ப்பதற்கு குகன் நண்பர் மீனும் தேனும் கொண்டு வந்தார். இந்த மாதிரி காம்பினேஷன் எங்கேயா பார்த்துறீங்களா? மீனும் தேனை எப்படி சாப்பிட முடியும்? நம்ம ஊரில் பிரியாணிக்கு ரைத்தா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அது மாதிரி இல்லாமல் வித்தியாசம். அவர் ராமருக்கே குழப்பம், என்ன எப்படி ஒரு நண்பனா? மீன் எங்கே இருக்குது, தேன் எங்கே இருக்குது, எப்படி சாப்பிட்றது, இது எதுக்கு கொண்டு வந்தன்றதுக்கு குகன் விளக்கம் கொடுக்குறார். இந்த உலகில் மிக உயரத்தில் கிடைக்கக்கூடியது, மலையில் கிடைக்கக்கூடியது தேன், மலைத்தேன். இந்த உலகில் மிக ஆழத்தில் கிடைக்கக்கூடியது, கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடியது மீன். என் நட்பின் உயரத்தையும் என் நட்பின் ஆழத்தையும் சொல்வதற்கு தான் நான் மீனும் தேனும். அந்த மாதிரி இந்த நட்பு தான் சார். இன்றைக்கி நான் வந்து இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அமெரிக்காவில் எந்திரிச்சுட்டு கை தட்டினாங்க, அது வேற. ஆனால் இப்போ உள்ள வெளிநாடுகளே நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். என்ன காரணம்னா உள்ளூரில் கூப்பிட்றது இல்லை. இதுதான் பெரிய காரணம். நீங்கள் எதாவது நினைக்காங்க. எல்லா ஜோக்கும் சொல்லிட்டா சார். யூடியூப்பில் வர வந்துடுறேன். அடுத்த வாரம் சைக்கிள் டிப்லையும் கூட வந்தால் வருவேன்.
இவனுக்கு எதுக்கு ரூபா கொடுத்தாரு நம்ம கூப்பிட, இந்த நாளைக்கு கலந்து சார் ஏதாவது ஒரு சேனலில் இதை போடுவார், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்படி ஆயிடுச்சு கதை. முந்தான தடைஞ்சே நாங்கள் வரும்போது உடுமலைப்பேட்டைக்கு போகிறேன், அப்படி டீ சாப்பிட்டுக்கிட்டே என் முன்னுக்கு 2 பேர் போனவங்க, ஏய் அவன் தான்டா, ஏய் இவன் தான்டா, ஏய் அவன் தான்டா, இவன் தாண்டேன்னு சொல்லாமலே போயிட்டாங்க சார். நானும் டீ ஆற்றிக்கிட்டு என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்கடா, அவன் தாண்டா இவன் தாண்டான்னு போயிட்டாங்க சார். எப்படி இருக்கு எனக்கு? எப்பவுமே எங்களுக்கு மாதிரி ஆளுங்க படுற சிரமத்தையும் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த காலத்தில் செலிப்ரிட்டி சுக்கா ரொட்டின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு உள்ள சிரமம் எங்களுக்கு தானே தெரியும். இதாவது 2 பேரும் தெரியாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தன் தெரிஞ்சவன் இன்னொருத்தன் தெரியாதவன். என்னே மதுரை முத்துனே, டைம் ஆச்சுராம பஸ்ஸுக்கு போகணும்டா, 8 மணி பஸ்ஸு. என்ன மதுரை முத்து குதிரை முத்துன்னு, நல்லா ஜோக், ஆமாம் அவன் ஜோக் அடித்தான் வாடா அப்படின்னு சொல்லி திட்டுக்கிட்டே போகிறாங்க சார். நான் சொல்கிறேன், தெரியல விடியா, அவன் நீ வஞ்சிக்கிட்டே இருக்காயா. இல்லை சார் ஒரு ஜோக்கெல்லாம், என்ன ஜோக்கு அப்படின்னு நீ அவனும் சேர்ந்து அட்டி வர போகிறீங்க. நான் இப்போ கேட்டேனா சார், இதை விட ஒரு கொடுமை மேடம். பரவாயில்ல மேடம், நீங்கள் ரொம்ப டியூன் ஆகிட்டீங்க. ஏன்னா அந்த பக்கம் திரும்பினாலே சிரிச்சிடறாங்க, அது வரைக்கும் இப்படியே இருக்காங்க. இங்கிட்ட திரும்பினா ஐயோ என் குடும்பம். நான் இன்னைக்கு அவங்க சிந்தனை வர இது கிடையாது. மயிலாடுதுறைக்கு கடைசி பஸ்ஸு 10:30. நான் எனக்கு அங்கே 10:30 மணிக்கெலாம் காலேஜுக்குள்ளே இருக்கணும். இவர் இந்த நேரம் இந்த அவன் தாண்டா ஜோக் எனக்கு தேவையா? அதுக்கு பாட்டை போயிடுங்க, அவன் தாண்டா இவன் தாண்டான்னு பாட்டை போடுங்க. அதனால் இவங்க ரசிக்கிறாங்கன்னா இது அர்த்தம் கிடையாது.